அன்று மாலை அஸ்வினி சோஃபாவில் அமர்ந்து தனது வயிற்றை மென்மையாக தடவிக் கொண்டிருந்தாள். அருண் அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்து ஆரஞ்சு சுளைகளை உரித்து ஊட்டிக் கொண்டிருந்தான். மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு பாப்பா நல்லா உதைக்குது, ஆனா இன்னொரு பாப்பா கிட்ட எந்த அசையுமே இல்லாத மாதிரி தோணுது. ஏன் மாமா இப்படி? அருணின் தொண்டையில் ஆப்பிள் துண்டு சிக்கியதைப் போல இருந்தது. அவன் கஷ்டப்பட்டு சிரித்து, அது அது வந்து அஸ்வினி, 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? ஒருத்தன் சுட்டியா இருப்பான், இன்னொருத்தன் அமைதியா இருப்பான். நீ ரொம்ப யோசிக்காத. அஸ்வினி அருணின் கண்களை நேராக பார்த்து, ஆமாமாம்மா, அன்னைக்கு ஸ்கேன் பண்ணப்போ டாக்டர் உங்களை மட்டும் ஏன் தனியா கூப்பிட்டு பேசினாங்க? அங்க இருந்து வந்ததுல இருந்து தான் நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க. என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? அருண் சட்டென்று அவளது கைகளை பற்றி கொண்டான். ஐயோ அஸ்வினி, டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க பொண்டாட்டி 2 குழந்தைகளை பெத்தெடுக்க போறா, அவளை ராணி மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்னா, ஆஃபீஸில் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதில் கொஞ்சம் டென்ஷன், அவ்வளவுதான். மற்றபடி என் பாப்பாக்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அருண் அஸ்வினியின் நெற்றியில் முத்தமிட்டான். ஆனால் அவனது இதழ்கள் நடுங்குவதை அஸ்வினி உணர்ந்தாள். அவள் அமைதியாக தலையசைத்தாலும் அவளது உள்ளுணர்வு ஏதோ ஒரு ஆபத்தை உணர்த்தி கொண்டே இருந்தது. அன்று மாலை அபர்ணா தன் குழந்தையுடன் அருணின் வீட்டிற்கு வந்தாள். அஸ்வினியை பார்த்துவிட்டு பழங்களை கொடுத்துவிட்டு அவள் நலனை விசாரித்துவிட்டு போக, அப்பொழுது அருண் தனியாக பால்கனியில் அழுது கொண்டு இருப்பதை அவள் பார்த்து விட்டாள். அவள் மெல்ல அவன் அருகில் வந்தாள். அருண், என்னாச்சு? ஏன் தனியா நின்று அழுதுகிட்டு இருக்க? அருண் தன் கண்களை துடைத்து கொண்டு, ஒண்ணுமில்ல, சும்மாதான் என்றான். நீ எப்ப வந்த? பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்களா? பரத் எங்கே? பாப்பா ரொம்ப நல்லா இருக்கா. அருண், பரத் ரெக்கார்டிங் விஷயமா பெங்களூர் போயிருக்காரு. வீட்லயே இருக்க போர் அடிச்சதால அப்படியே அஸ்வினியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, சொல்லுங்க, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். என்கிட்ட போய் சொல்லாதீங்க அருண். அன்னைக்கு நான் விஸ்வா கிட்ட பேசும்போது எல்லாம் கேட்டுட்டேன். ஒரு குழந்தைக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். அதை நினைச்சு நீ துரோகம்னு எதையும் நினைச்சு வருத்தப்படுறாருன்னு விஸ்வா சொன்னான். அருண் அப்படியே அபர்ணாவின் கையை பிடித்து கதறினான். என்னை மன்னிச்சிட்டான். அன்னைக்கு நீயும் வரத்தும் சேரக்கூடாதுன்னு நான் எவ்வளோ சூழ்ச்சி பண்ணேன். உங்க காதல கேலி பண்ணேன். அந்த பாவம் தான் இன்னைக்கு என் குழந்தைய தாக்குது. எனக்கு இந்த தண்டனை வேணும், ஆனா என் குழந்தைக்கு வேண்டாம். அவளது கண்களிலும் கண்ணீர் ததும்பியது. அருண், நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு தெரிஞ்ச அந்த நிமிஷமே கடவுள் உன்னை மன்னிச்சிட்டாரு. இப்ப பாரு, எனக்கும் பரத்துக்கும் ஒரு அழகான பாப்பா இருக்கு. நாங்க உன்னை எப்பவோ மன்னிச்சிட்டோம். உன் மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை. அப்படி இருக்கும்போது கடவுள் ஏன் உன்னை தண்டிக்க போறாரு? இது ஒரு சின்ன மெடிக்கல் காம்ப்ளிகேஷன், அவ்வளவுதான். நீ இத குற்ற உணர்ச்சியா மாத்திக்காத. அபர்ணா தன் கையில் இருந்த கிருஷ்ணர் சிலையையும் ஒரு தாயத்தையும் அருணிடம் கொடுத்தாள். இத அஸ்வினிக்கு தெரியாம அவ தலைனிக்கு அடியில வை. நம்பிக்கைதான் வாழ்க்கை அருண். நீ உடைஞ்சு போனா அஸ்வினியை யார் தாங்குவா? அபர்ணாவின் இந்த வார்த்தைகள் அருணுக்கு ஒரு பெரிய மருந்தாக அமைந்தது. அபர்ணா தன்னை முழு மனதாக மன்னித்து விட்டாள் என்பதை உணர்ந்தபோது அவன் மனதில் இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கியது. மறுநாள் காலை அஸ்வினி குளியல் அறைக்கு செல்லும் போது தரை ஒழுக்கி லேசாக சரிய, ஆ மாமா! அருண் அடுத்த அறையிலிருந்து மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்தான். அஸ்வினி கீழே விழுவதற்கு அவளை தாங்கி பிடித்தான். அருண் கத்திக்கொண்டே, அஸ்வினி, என்னாச்சு? எங்கேயாவது அடிபட்டுருச்சா? பாப்பாக்கு எதுவும் ஆகலையே?
மாமா, இருங்க, நான் விழவே இல்லை. நீங்க தான் பிடிச்சிட்டீங்களே, எதுக்கு இப்படி பதறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். அருண் அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு வந்து கட்டிலில் கிடத்தினான். அவனது உடல் நடுங்கிக் கொண்டு இருந்தது. இனிமே நீ ஒரு அடி கூட தனியா எடுத்து வைக்க கூடாது. நான் இருக்கும்போதுதான் நீ நடக்கணும் என்று மிரட்டலாகவும் அன்பாகவும் சொன்னான். அஸ்வினியின் 8வது மாத முடிவில் குடும்பத்துடன் எல்லோரும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்தனர். மாமா, இன்னைக்கு ஏனோ தெரியல, எனக்குள்ள இருக்கிற அந்த அமைதியான பாப்பா லேசா அசைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த அசைவு ரொம்ப மென்மையா ஒரு வலி நிறைந்த மாதிரி இருந்துச்சு மாமா. டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு தடவை கேட்கலாமா? அருண் சட்டென்று பதறினான். வேண்டாம் அஸ்வினி, இப்பதான் செக்கப் முடிச்சு வந்தோம்ல. டாக்டர் சொன்னாங்க அந்த பாப்பா இப்போ தூங்குற ஸ்டேஜில் இருக்குன்னு. நீ அதிகமா யோசிச்சா பாப்பாவுக்கு தான் அலைச்சல். இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம், வா. அருண் அவளை அவசரமாக அங்கிருந்து அழைத்து சென்றான். அவனது இந்த அதித பதற்றம் அஸ்வினிக்கு மீண்டும் ஒரு வினாக்குறியை ஏற்படுத்தியது. அன்று இரவு அருண் விஸ்வாவை தனியாக அழைத்தான். விஸ்வா, என்னால முடியலடா. அஸ்வினி ஒவ்வொரு தடவையும் கேட்கும் போதும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். வேற ஏதாவது வழி இருக்கா? உலகத்துல எத்தனையோ பெரிய டாக்டர்கள் இருப்பாங்களே. அருண், நான் ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கிற என் ப்ரொஃபஸர் கிட்ட ரிப்போர்ட்ஸ் அனுப்பி பேசிட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இன்ட்ரா யூட்ரின் சர்ஜரி இப்போ பண்ண முடியாது, அது ரொம்ப ரிஸ்க். ஆனால் குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷமே ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணா அந்த இதய துடிப்பை சீராக்க முடியும்னு நம்பிக்கை தராரு. அருண் விஸ்வாவின் கைகளை பற்றி கொண்டான். எவ்வளவு பணம் வேணும்னாலும் செலவு பண்றேன்டா. என் ஒரு குழந்தைய விட்டுட்டு இன்னொரு குழந்தைய மட்டும் கையில ஏந்திர நிலைமை எனக்கு வரக்கூடாது. இந்துஜா இப்பொழுது அஸ்வினியின் அறையிலேயே படுக்கையை விரித்து கொண்டாள். விஸ்வாவிடம் சைகையில் சொன்னாள். விஸ்வா, அஸ்வினிக்கு தூக்கத்துல கூட ஏதோ பயம் தெரியுது. அவங்க கூட நான் இங்கேயே இருக்கேன். அஸ்வினிக்கு கால்களில் ஏற்படும் வீக்கத்திற்கு இந்துஜா மெல்ல வெந்நீர் ஒத்தடம் கொடுப்பதும் அவளுக்கு பிடித்தமான கதைகளை சைகையில் சொல்லி காட்டுவதுமாக இருந்தாள். அஸ்வினிக்கு இந்துஜாவின் இந்த மாற்றம் பெரிய ஆறுதலாக இருந்தது. அன்று இரவு அஸ்வினி நன்றாக உறங்கிக் கொண்டே இருந்தாள். அருண் அவள் அருகே அமர்ந்து அவளது பெரிதாகி இருந்த வயிற்றின் மேல் கையை வைத்தான். ஒரு பாப்பா நன்றாக உதைப்பதையும் இன்னொரு பாப்பா அசைவற்று கிடப்பதையும் அவனது விரல்கள் உணர்ந்தன. அருண் மெதுவாக குரலில் அழுகையை அடக்கிக் கொண்டு பேசினான். செல்லம், உள்ளே இருக்கிறியே அந்த அமைதியான குட்டி, நீ உங்க அப்பாவை மன்னிச்சிடுடா. உன் மேல எந்த தப்பும் இல்லை. நான் பண்ண பாவத்துக்கு உன்னை நான் கஷ்டப்படுத்துறோன்னு எனக்கு பயமா இருக்கு. உன் அண்ணனோ அக்காவோ உதைக்கிறத நீயும் கவனிக்கிறதானே? நீயும் அதே மாதிரி உதைக்கணும்டா. நீ வெளியே வா. உங்க அப்பா நான் உன்னை இந்த உலகமே வேகிற மாதிரி வளர்ப்பேன். அவன் அஸ்வினியின் வயிற்றில் முத்தமிட்டு விம்பினான். அப்பொழுது அஸ்வினி லேசாக கண் விழித்தாள். அருண் சட்டென்று கண்களை துடைத்து கொண்டு, ஒண்ணுமில்ல அஸ்வினி, பாப்பாக்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன், நீ தூங்கு என்று மழுப்பினான். அருண் அஸ்வினியை எப்படி மகிழ்விக்கலாம் என்று யோசிக்க தொடங்கினான். மதிய நேரத்தில் அஸ்வினி அருணிடம் ஒரு கோரிக்கையை வைத்தாள். மாமா, எனக்கு நம்ம ஊட்டி வீட்டுக்கு ஒரு தடவை போகணும் போல இருக்கு. அங்க அந்த பனி புகையில அவங்க கூட நடக்கணும்னு தோணுது. கூட்டிட்டு போவீங்களா? அருண் ஒரு நிமிடம் யோசித்தான். டாக்டர் பயணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
ஆனால் அஸ்வினியின் மகிழ்ச்சிதான் இப்பொழுது முக்கியம். ஊட்டிக்கா, இப்போ வா, டாக்டர் கிட்ட கேட்டுட்டு போலாம் அஸ்வினி. ஆனா ஒண்ணு, அங்க போனா நீ வெறும் ஓய்வு தான் எடுக்கணும், சரியா? அருண் உடனே விஸ்வாவுக்கு போன் செய்து அஸ்வினி ஆசையை பற்றி கூறினான். விஸ்வாவும் யோசித்துவிட்டு, சரி, நம்ம அப்படியே போலாம். கோயம்புத்தூர்ல தான் என் ஃப்ரெண்டு விக்ரம் இருக்கான், அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒருவேளை அஸ்வினிக்கு வலி வந்ததுன்னா நம்ம அங்க போயிடலாம். அருண் ஊட்டிக்கு போக தயார் செய்தான். ஆனால் அவனது மனதிற்குள் ஒரு நடுக்கம். இந்த திடீர் ஆசை எதற்கான அறிகுறி? எல்லாம் நல்லபடியாக முடிய வேண்டுமே. அஸ்வினியின் ஆசைக்காக அருண் மிக ஜாக்கிரதையாக கார் பயணத்திற்கு ஏற்பாடு செய்தான். விஸ்வா ஒரு மருத்துவராக உடன் வருவதாக சொன்னது அருணுக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது. கார் மலைப்பாதையில் ஏற ஏற அஸ்வினி ஜன்னல் வழியாக பனிமூட்டத்தை பார்த்து ரசித்தபடி வந்தாள். மாமா, அங்க பாருங்க, மேகெல்லாம் நம்ம கார் பக்கத்திலேயே வருது. எனக்கு இப்போ ரொம்ப நிம்மதியா இருக்கு மாமா. ஆனா அவள் பாதியில் நிறுத்தவும் அருண் பதறினான். ஆனா என்ன அஸ்வினி, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? இல்ல மாமா, இந்த அமைதி எனக்கு ஒரு பயத்தை தருது. உள்ள இருக்கிற அந்த பாப்பா இன்னைக்கு ஒரு தடவை கூட அசையவே இல்லை மாமா. முன்னாடியெல்லாம் லேசா துடிக்கும், ஆனா இப்போ ரொம்ப அமைதியா இருக்கு. நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்கன்னு என் மனசு சொல்லிட்டே இருக்கு. அருண் விஸ்வாவை பார்த்து, விஸ்வா கண்களாலேயே சமாளி என்று சைகை காட்டினான். அருண் அஸ்வினியின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டு, அஸ்வினி, பனி பிரதேசத்துக்கு வரும்போது பாப்பாக்களும் கொஞ்சம் தூங்குவாங்கடா, நீ தேவையில்லாம கற்பனை பண்ணாத என்று கூறி அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவர்கள் ஊட்டி பங்களாவிற்கு வந்து சேர்ந்தனர். அங்கிருந்த பழைய நினைவுகள் அருணை இன்னும் மாட்டின. அஸ்வினியை ஒரு சாய்வு நாற்காலியில் அமர வைத்துவிட்டு அருண் தனியாக தோட்டம் பக்கம் சென்றான். அவன் பின்னாடியே வந்த விஸ்வா, அஸ்வினி பிபி செக் பண்ணிட்டேன், கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த ஒரு குழந்தையோட இதய துடிப்பும் ரொம்ப குறைவா இருக்கு. நாம இப்பவே அவளை தயார்படுத்தணும். ஒருவேளை எமர்ஜென்சி டெலிவரி பண்ண வேண்டியிருந்தா கோயம்புத்தூர் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் என்றான். அருண் அப்படியே தரையில் அமர்ந்தான். விஸ்வா, என்னால முடியலடா. என் பொண்டாட்டி கண்ணுல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அவகிட்ட எப்படி சொல்லுவேன் என் ஒரு வாரிசுக்கு உயிருக்கு போராட்டம்னு? அப்போது அபர்ணா பெங்களூரிலிருந்து போன் செய்தாள். அருணின் குரல் கம்மி இருப்பதை வைத்து அவள் அனைத்தையும் புரிந்து கொண்டாள். அருண், பயப்படாத, நான் நாளைக்கு காலையில அங்க வந்துடுவேன். அஸ்வினி ஒரு தைரியமான பொண்ணு. அவளுக்கு உண்மை தெரிஞ்சாலும் அந்த இன்னொரு குழந்தையை காப்பாற்ற அவ போராடுவா. ஆனா நீங்க இப்படி இருந்தா அவ யார பார்த்து தைரியமா இருப்பா? அந்த பாப்பாவுக்கு உன் மேல கோபம் இல்லை அருண், அதுக்கு உன் அன்புதான் இப்போ மருந்து. அபர்ணா கொடுத்த அந்த தைரியம் அருணுக்கு ஒரு புது தெம்பை கொடுத்தது. அவன் தன் முகத்தை துடைத்து கொண்டு மீண்டும் அஸ்வினியிடம் சென்றான். அன்று இரவு ஊட்டியில் கடும் குளிர். அறையில் அனல் மூட்டிவிட்டு அஸ்வினியை அணைத்து கொண்டு அருண் படுத்திருந்தான். அஸ்வினி தூங்காமல் அருணின் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தாள். மாமா, என்ன பாருங்க, டாக்டர் அன்னைக்கு ரிப்போர்ட்ல ஒரு பாப்பாவுக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்களா? அது இதய துடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா? சொல்லுங்க மாமா, நான் உங்க பொண்டாட்டி, என்கிட்ட ஏன் மறைக்கிறீங்க? அருண் ஒரு நிமிடம் உறைந்து போனான். அஸ்வினிக்கு உண்மை தெரிந்து விட்டதோ என்று அவனது இதயம் நின்றது. அஸ்வினி, நீ ஏன் இதையே நினைச்சிட்டு இருக்க? அப்படி இருந்தா விஸ்வா என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டானா? விஸ்வாவும் நீங்களும் சேர்ந்து தான் மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். மாமா, என் ஒரு பாப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் மாமா. எனக்கு 2 பேருமே வேணும். எனக்கு ஏன் இப்படி நடக்குது? அருண் அவளை அப்படியே இறுக்கி கட்டி கொண்டு அழத் தொடங்கினான். அஸ்வினி ப்ளீஸ், அப்படி பேசாத. ஒரு பாப்பாவுக்கு சின்ன பலவீனம் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா நம்ம காப்பாத்திடுவோம், நான் இருக்கேன்ல என்று உண்மையை ஓரளவு உடைத்தான். அஸ்வினி அழுது கொண்டே அருணின் மார்பில் சாய்ந்தாள்.
அருண் அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு அவளது வயிற்றில் மேல் கையை வைத்தான். அருண் உறுதியுடன், கேளுடா குட்டி, உங்க அம்மா அழறா. நீ மட்டும் இப்போ ஒரு அசைவு கொடுக்கணும். நீ வெளியே வரணும்டா. உங்க அண்ணனோட இல்ல அக்காவோட சேர்ந்து நீ விளையாடணும். உங்க அப்பா, நான் தோக்க மாட்டேன்டா, உன்னையும் தோக்க விட மாட்டேன். அருண் அப்படி சொல்லி முடிக்க அடுத்த நிமிடம் அஸ்வினியின் வயிற்றில் ஒரு அசைவு வர, அதுவரை அமைதியாக இருந்த அந்த பாப்பா முதல் முறையாக ஒரு போராட்ட குணத்துடன் அசைக்க அருண் உணர்ந்தான். மாமா உதைக்குது மாமா, அந்த பாப்பா இப்பதான் உதைக்குது. இருவரும் அந்த பனிக்குளிரில் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். அது ஒரு நம்பிக்கை. அதிகாலை 5 மணி. அஸ்வினிக்கு திடீரென கடும் வயிற்று வலி ஏற்பட்டது. அவளது முகம் வேதனையில் சுருங்கியது. மாமா, வலி தாங்க முடியல மாமா. விஸ்வா ஓடி வந்து பரிசோதித்தான். அருண், இப்பவே கிளம்பணும். பிபி ரொம்ப ஏறிடுச்சு. பாப்பாவோட ஹார்ட் ரேட் குறையுது. நம்ம இப்பவே கோயம்புத்தூர் போயாகணும். பரத் அபர்ணாவும் காரில் வந்து சேர்ந்தனர். அருண் அஸ்வினியை அள்ளி தூக்கி கொண்டு காரில் ஏறினான். மலைப்பாதையில் கார் மின்னல் வேகத்தில் இறங்கியது. அஸ்வினி அருணின் கையை நகங்களால் அழுத்தி பிடித்திருந்தாள். அருண் அவளது காதோரம் கிசுகிசுத்தான். பயப்படாத அஸ்வினி, இதோ வந்துட்டோம். நம்ம 2 சிங்க குட்டிகளும் இப்போ வெளியே வரப்போறாங்க. ஊட்டி மலைப்பாதையில் இருந்து கார் கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்த போது அஸ்வினி வலியால் மயக்க நிலையில் இருந்தாள். விஸ்வா ஏற்கனவே அங்கிருந்த தனது சீனியர் கார்டியாட்டிக் சர்ஜன் டாக்டர் விக்ரமுக்கு தகவல் சொல்லி இருந்தான். அஸ்வினி உடனடியாக அறுவை சிகிச்சை அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டாள். கதவுகள் சாத்தப்பட்ட அந்த நிமிடம் அருணின் உலகம் அப்படியே இருண்டது. அவன் அந்த தியேட்டர் வாசலிலேயே தரையில் அமர்ந்து தன் தலையில் அடித்துக்கொண்டு ஆளுதான். கடவுளே, அஸ்வினிக்கும் என் பாப்பாக்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. விஸ்வா, என் அஸ்வினி பிள்ளைகளையும் உன்கிட்ட ஒப்படைச்சுக்கிருக்கேன்டா. அவங்கள எனக்கு திரும்ப கொடுத்துடு. பரத் அருணை தாங்கி பிடித்தார். அருண், தைரியமா இருடா. விஸ்வா உள்ள இருக்கான். அவன் உன் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டான். அறுவை சிகிச்சை அறைக்குள் நிலைமை மிக மோசமாக இருந்தது. அஸ்வினிக்கு இரத்த அழுத்தம் தாறுமாறாக ஏறியது. முதல் குழந்தை, ஒரு அழகான ஆண் குழந்தை, நலமாக பிறந்தது. ஆனால் 2வது குழந்தை பிறந்தபோது எந்த சத்தமும் இல்லை. விஸ்வா பதறினான். அந்த பாப்பாவின் இதயம் மிகவும் பலவீனமாக துடித்து கொண்டு இருந்தது. டாக்டர் விக்ரம் உடனடியாக சிகிச்சையை தொடங்கினார். டாக்டர், பாப்பாவோட ஹார்ட் ரேட் குறையுது. நாம் இப்போவே அந்த சின்ன சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணணும். நான் அசிஸ்ட் பண்ணுறேன். விஸ்வா அருண் அஸ்வினி வாரிசுக்காக தனது முழு மருத்துவ அறிவையும் பயன்படுத்தி போராடினான். அந்த சிறிய இதயத்தின் ஒரு மெல்லிய குழாய் மூலம் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டனர். வெளியே ஒவ்வொரு நிமிடமும் அருணுக்கும் ஒரு யுகமாக நகர்ந்தது. சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு விஸ்வா வெளியே வந்தான். அவனது முகம் வியர்வையாலும் கண்ணீராலும் நனைந்திருந்தது. அருண் ஓடிச் சென்று அவனது கையை பற்றி கொண்டான். அருண், அஸ்வினி நல்லா இருக்காங்க. அப்புறம் உனக்கு 2மே ஆண் சிங்கங்கள் தான். அந்த 2வது பாப்பாவுக்கு சின்ன ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டோம். டாக்டர் விக்ரம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. இப்போ பாப்பா நிம்மதியா தூங்குறான். பயப்பட ஒன்றும் இல்லை. அருண் அப்படியே விஸ்வாவின் கால்களில் விழுந்து அழுதான். என் தம்பிடா நீ,
என் குடும்பத்தை காப்பாத்திட்டடா. அபர்ணாவும் இந்துஜாவும் அந்த செய்தியை கேட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தனர். இந்துஜா தனது மகள் யாழினியை தூக்கி கொண்டு சைகையிலேயே அஸ்வினி மீண்டு வந்ததை அனைவருக்கும் அறிவித்தாள். 3 மாதங்கள் ஓடி மறைந்தன. அந்த இதய குறைபாடு இருந்த குழந்தையும் இப்பொழுது மற்ற குழந்தையைப் போலவே ஆரோக்கியமாக வளர்ந்துவிட்டது. அருணின் குற்ற உணர்ச்சி முழுமையாக நீங்கி இருந்தது. அஸ்வினி இப்பொழுது முழு தெம்புடன் தனது 2 குட்டிகளையும் கவனித்துக் கொண்டாள். ஊர் மெச்சும் வகையில் ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்தில் 2 குழந்தைகளுக்கும் பெயர் சூட்டு விழா நடைபெற்றது. மேடையில் அஸ்வினி ஒரு மகாராணி போல அமர்ந்திருக்க, அவளது இருபுறமும் 2 தொட்டில்கள் இருந்தன. பெரிய தம்பி பரத் வந்து பாப்பாக்களுக்கு பேர் சொல்லுங்க. பரத் மேடைக்கு வந்து ஆரோக்கியமான பிறந்த முதல் குழந்தையின் காதில் ஆதித்யன் என்றும், போராட்டத்திற்கு பிறகு மீண்டு வந்த 2வது குழந்தையின் காதில் ஆக்ரஷன் என்றும் பெயர் சூட்டினார். ஆதித்யன்னா சூரியன், ஆக்ரஷன்னா கவரக்கூடியவன். இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வெளிச்சத்தை அன்பையும் தருவாங்க. அருண் அஸ்வினியின் அருகில் அமர்ந்து அவளது கையை அழுத்தமாக பற்றி கொண்டான். அஸ்வினி, இனிமே நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான். உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன் என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். விழாவிற்கு பிறகு பரத் அபர்ணா தங்கள் மகனுடனும், விஸ்வா இந்துஜா தங்கள் மகளுடனும் மற்றும் அருண் அஸ்வினி தங்கள் இரட்டை குழந்தைகளுடனும் மேடையில் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். மங்களம் அத்தையும் சண்முக மாமாவும் நடுவில் அமர வைத்து அந்த பெரிய குடும்பம் ஒரு மகா காவியமாக தெரிந்தது. மாமா, அன்னைக்கு நீங்க அழுதுட்டு இருந்தத கண்டப்பவே நான் ரொம்ப பயந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க சிரிக்கிறத பார்க்கும்போது என் தாலி பாக்கியம்தான் எவ்வளோ பெருசுன்னு புரியுது. அருண் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, எல்லாம் உன் அன்புதான் அஸ்வினி. நம்ம குடும்பம் இனிமே என்றும் பிரியாத காதலோடு இருக்கும் என்று சொல்லி அவளை அணைத்து கொண்டான்.